GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய கடலூர் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் திரு விஷ்ணு பிரசாத் எம்பி இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். என்எல்சி தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசினுடைய ஒரு பாரம்பரியமான நிறுவனம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஓரளவுக்கு ஒரு பெரிய பங்காற்றின ஒரு நிறுவனம். நிறுவனத்தில் ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன மாதிரியான ஊழல் அங்கே நடந்திருக்கு? அதாவது என்எல்சி என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனம். நிறைய ஏழைங்களுடைய நிலத்தெல்லாம் வாங்கி அதன் மீது உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம். பெரிய பெரிய தியாகங்கள், பெரிய வரலாறுலாம் இதுக்கு இருக்குது. ஆனால் நிறைய ஊழல் நடப்பதாக எனக்கு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம் சிபிஐயில். அது ஆக்ஷன் எடுக்காத காரணத்தினால அப்புறம் கோர்ட்டு அணுகி ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்து இப்போ என்கொயரி தொடங்கியாச்சு. என்கொயரி தொடங்கி இப்போ எங்கள் சைடில் எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, கொடுத்தோம். நானும் போனேன். நான் தனியாக மணிகண்டன்ற பேரில் ஒரு அஞ்சு கேஸ் இருந்தாங்க. அவருக்கு ஒரு 5 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நான் தனியாக 2 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். முக்கியமாக என்ன சொல்லணும்னா, என்எல்சியில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நெய்வேலியில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, விருதுநகரில் இருக்குது, அதே போல் கடம்பூர்னு யூபியில் இருக்குது, ஒரிசாவில் தலைபேரான்ற இடத்துல இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு இந்தியாவில் நிறைய இடங்களில் அவர்கள் என்எல்சியில் 2 விதமாக பண்ணுறாங்க. ஒன்று மைனிங் அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பவர். இந்த மைனிங் அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பவர் இந்த ஒர்க்கை தலைபேரான ஒரிசாவில் ஒரு இடத்துல இதே என்எல்சி தான் கார்பரேஷன் தான் பண்ணுது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பவர் ஸ்டேஷன் பில்டப் பண்ணும்போது ஒரு R&R காலனின்னு சொல்லுவாங்க, ரீஹபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட். இடம் கொடுத்தவங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்து அங்கே வீடு கட்டுற திட்டம். அது இந்த என்எல்சி தான் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அவங்க தானே இடத்த வாங்குறாங்க, ஒருத்தங்கிட்ட வாங்கி தானே அந்த இடத்துல அவங்க உருவாக்குறாங்க. அப்போ நிலம் கொடுத்தவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். அந்த திட்டத்துக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அந்த R&R காலனின்ற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒரு பார்ட்டிக்கு அவார்டு ஆகுது. அவார்டு ஆகும்போது அந்த பார்ட்டி ஒரு தனியார் கம்பெனி, RSB ப்ராஜெக்ட் ஏதோ, அவங்க அவார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் வைப்பாங்க. எல்லா பிடர்ஸையும் கூப்பிட்டு, என்னப்பா நீங்கள் இந்த ரேட்டு கோட் பண்ணியிருக்கீங்க, இந்த ரேட்டில் கோட் பண்ணதுனால இதுதான் கண்டிஷன் போது அவங்க லோயஸ்ட்டு இவங்க RSB என்ன சொல்கிறாங்க, லோயஸ்ட்டாக எடுத்துகிட்டு எனக்கு ரேட் ரிவிஷன் பாசிபிலிட்டி இருக்கா, விலையை மறுநிர்ணயம் செய்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காங்க. அப்போவே என்ன பண்ணுறாங்க, கமிட்டியில் உட்காந்து நோ இட் இஸ் நாட் பாசிபிள்னு சொல்லிட்டு ரேட்ஸ் ஆர் ஃபர்ம்னு ஒரு கிளாஸை போட்டு முடிச்சிடுறாங்க. நீங்கள் ரேட் ரிவிஷன்லாம் வரக்கூடாது, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுத்துடணும், இத்தனை வீடு கட்டணும்னு ஏதோ ஒரு ஆர்டர் வாங்கிடுறாங்க. ரேட் ரிவிஷனில் ஆர்டர் வாங்கிடுறான், கம்மி L1 ஆர்டர் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டும் போதே ஒரு 6 ஐட்டம்க்கு, அதாவது இந்த சிங்க் இந்த மாதிரி இருக்கணும், டோரோடைய நேச்சர் இருக்கணும், டைல்ஸ் பில்னா இந்த டைல்ஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஐட்டம்க்கு ரேட் ரிவிஷன் கேட்குறான். அதுவே அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, டைரக்டர் பவர் என்ன செய்கிறாரு, ஒரு கமிட்டியை போடுறாரு. அந்த கமிட்டி போடுறதுக்கு கூட போர்டு அப்ரூவல் வேணும். ஆனால் இவருடைய சொந்த டிஸ்கிரிப்ஷனில் கமிட்டி போடுறாரு. ரேட் ரிவிஷன் பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி தெளிவாக ஆர்டர் கொடுத்தப்புறம் கூட ரேட் ரிவிஷனுக்கு ஒரு கமிட்டியை போடுறாரு. அந்த கமிட்டியில் 6ல் 3 ஐட்டம் அக்செப்ட் ஆகுது, 6ல் 3 ஐட்டம் அக்செப்ட் ஆகி 3 ஐட்டம் ரிஜெக்ட் ஆகுது. அதில் ஒரு நபர், 4 பேர் கொண்ட நபரில் ஒரு நபர் இருக்கார். அந்த நபரே ஃபஸ்ட்டு கமிட்டியில் இருக்கார், செகண்ட் கமிட்டியில் இருக்கார், தேர்ட் கமிட்டியில் இருக்கார். ஸோ அந்த நபர் ஃபஸ்ட்டு கமிட்டியில் ரிஜெக்ட் பண்ண அந்த 3 ஐட்டத்தை செகண்ட் கமிட்டியில் திருப்பி அவரே இருக்கார். அந்த ரிஜெக்ட் பண்ண 3 ஐட்டத்தை செகண்ட் கமிட்டியில் அக்செப்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கமிட்டி எடுக்கிற டிசிஷன் போர்டுக்கு போகும், போர்டு அப்ரூவல் ஆகிடுது. அடுத்தது இன்னொரு கமிட்டி போடலாமா வேணாமான்றது தப்பு. அப்படி போட்டால் கூட அதுக்கு போர்டு அப்ரூவல் வேணும். அது இல்லாமல் திருப்பி என்ன பண்ணுறாரு, பவர் டைரக்டர் செகண்ட் கமிட்டி போடுறாரு. செகண்ட் கமிட்டியில் போட்டு அந்த 4 பேரில் முதல் கமிட்டியில் இருந்த ஒருத்தரும் புதுசாக ஒரு 3 பேரை சேர்க்குறாங்க. அந்த 3 பேரில் 2 பேர் கிளியராக எழுதிடுறாங்க. பேர் ஞாபகம் இல்லை, ஒரு லேடி ஒரு ஜென்ஸு. அவங்க எழுதிடுறாங்க, இந்த மாதிரி ரேட் ரிவிஷன் பாசிபிலிட்டி இல்லை, நம்ம அப்போவே சொன்னோம், ப்ரீபிட் அக்ரிமெண்ட்லேயே சொல்லியிருக்கோம், அதனால் இது கிடையாது, கூடாது, நான் மெயில் அனுப்பிச்சிட்டேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. ஆனால் அதை ஓவர் லுக் பண்ணுறாரு. அதில் ஒரு 4 பேரில் ஒருத்தர் ஓகேன்றாரு, 2 பேர் நோன்ட்டாங்க. ஒருத்தர் முதல்ல ஒரு நோன்னு சொல்லி மெயில் அனுப்புகிறாரு. அவர் பேர் நீரஜ்குமார் ஏதோ, இப்போ ஒரிசாவில் இருக்கார், தலைபரார். நோன் போட்டு அதுக்கப்புறம் என்ன காரணத்தினால அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. அந்த நோன் போட்ட மெயிலும் எங்கிட்ட இருக்கு. இது செகண்ட் கமிட்டியில் எடுக்கிற முடிவை திருப்பி போர்டுக்கு போய் அப்ரூவல் வாங்கணும். அது வாங்கலை. போர்டு அப்ரூவல் ஆகிடுது. ரேட் ரிவிஷனே அப்ரூவ் பண்ணக்கூடாது, பண்ணுறாங்க. தேர்டு அதுக்கும் ஒரு கமிட்டி போடுறாரு,
அதில் எடுக்கிற முடிவுக்கு மேலே இன்னொரு கமிட்டி போகிறாரு, அதுக்கு மேலே தேர்ட் கமிட்டி போட்டு இவங்க வேண்டான்னு சொன்னாங்க பாருங்கள் இந்த 2 பேர், அவங்கள எடுத்துட்டு 3ஆவதாக புதுசாக 4 பேரை போட்டு அந்த 4 பேரில் ஏற்கனவே முதல் கமிட்டியில் இருந்தவரே இதுலேயும் வராரு. 1, 2, 3ல் ஒரே ஆள் இருக்கார். அவர் ராஜசேகர்னு பேர். அவரை வச்சு 3 கமிட்டியில் கிளியர் ஆகுது. ரேட் ரிவிஷனும் கிளியர் பண்ணுறாங்க, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைமும் தராங்க. இது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா இவங்களே கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன் இதில் கூடாதுன்னா, இப்போது 100 ரூபா பொருளை இவர் வேணுன்ட்டு கம்மி விலைக்கு எடுக்கிறார். கம்மி விலைக்கு எடுத்துகிட்டு வேணுன்ட்டு மற்ற காம்படிட்டர்ஸை வெளில அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரேட் ரிவிஷன் 100 ரூபா பொருளை மற்றவன் 98 கூட கோட் பண்ணியிருக்கலாம், 95 கோட் பண்ணி இவர் 90 கோட் பண்ணுறாரு. கோட் பண்ணிவிட்டு 120 கொண்டு வந்து லேண்ட் ஆகிறார் ரேட் ரிவிஷனில். நஷ்டம் யாருக்கு? கம்பெனிக்கு நஷ்டம் ஆகுது, டைமும் வேஸ்ட் ஆகுது. இன்னொன்று, ஒரு நேச்சுரல் பிளேயிங் கிரவுண்டு, ஃபேர் பிளேயிங் கிரவுண்ட் கிடையாது. மற்ற ஆப்பர்ச்சுனிட்டியை, மற்ற பிட்டர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் தட்டி பறிக்கிறோம். ஒரு டெண்டர் விட்டதனுடைய நோக்கமே இதில் சிதைஞ்சு போகுது. அதுதான் இதோட ஏன்னா ஜிஎஃப்ஆர்ன்றது ஜென்ரல் ஃபைனான்ஸ் ரூல். இதில் இதுக்கு எந்த விதத்துலையுமே ப்ரொவிஷன் கிடையாது. என்எல்சியில் இருக்கிற அந்த டெண்டர் கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸுக்குமே இதில் டேலி ஆகலை. அதை ஓவர் கம் பண்ணி தான் செய்கிறாங்க. எல்லாத்துக்குமே போர்டு அப்ரூவல் இருக்குது. போர்டுக்கு யார் சேர்மன்? சிஎம்டி தான் சேர்மன். அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க. இப்போ கடைசியில் விசாரணை வரும்போது யாரப்பா ஒரு ஜென்ரல் மேனேஜரோ ஒரு சிஜிஎம்ஐயோ அவங்க காமிச்சு கொடுத்துட்டு கூட போயிடலாம். பட் அதோட முடியாது. இதில் யார் போர்டு அப்ரூவ் பண்ணாங்க எல்லார் வரைக்கும் போகணும்ல, அவங்களுக்கு தெரியாமல் நடக்குது. ஸோ கமிட்டி போடுறதுக்கே ஒரு போர்டு அப்ரூவல் வேணும். அதுவே போடாமையே ஜென்ரலாகவே டைரக்டர் பண்ணுறது தான் இதில் மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கெல்லாம் சிஎம்டியோட அப்ரூவல் இருக்கு இல்லையா? நீ ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வரும்போது அவங்க தான் பார்க்கணும். ஸோ இது ஒரு மேஜர் ஸ்கேம். இதை நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டோம். எல்லா அப்ரூவல், ஃபஸ்ட்டு கமிட்டியோட ரிப்போர்ட், செகண்ட் கமிட்டி ரிப்போர்ட், தேர்ட் கமிட்டி ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். முதல்ல வேணாம் சொன்னவர் அடுத்த கமிட்டியில் ஓகேன்றார். செகண்ட் கமிட்டியில் வேண்டான்னு சொன்னவங்க அடுத்த கமிட்டியில் இல்லை, தேர்ட் கமிட்டியில் இல்லை. இப்போது ஒரு கவர்மெண்ட் இதில் ஒரு ஒர்க் நடக்குது அப்படின்னா டெண்டர் மேனிபுலேட் பண்ணுவாங்க. இந்த குறிப்பிட்ட நபருக்கு டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் டெண்டரை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரேட்டை மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஃபேவரான விஷயங்கள் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு பின்னணி என்ன சார்? இது யாருடைய பின்னணியில் இந்த இவ்வளோ விஷயம் நடந்தது சார்? இது நான் ஒரு தனிநபர் செய்யணும்னு நினச்ச முடியாது. இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்கள கேட்டால் எல்லாத்துக்குமே நாங்கள் போர்டு அப்ரூவல் பண்ணி தான் பண்ணுறோம். போர்டில் என்ன சார் அப்ரூவல்? எல்லாம் சிஎம்டி சொன்னால் கையெழுத்து போட போகிறாங்க, டைரக்டர்ஸ்லாம் கையெழுத்து போட போகிறாங்க, மற்ற சிஜிஎம் ஜிஎம்லாம் கையெழுத்து போடுறாங்க. கொஷின் யாரும் பண்ண போகிறதில்ல. கொஷின் பண்ணியிருந்தால் இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. ஆனால் போர்டு அப்ரூவல் மட்டும் என்ன பிரம்ம இதுவாது எழுதுனதாவது? அது அப்படியே சாஸ்திரமாக அது. அதனால் போர்டு அப்ரூவல்ன்றது நீங்கள் தானே. அப்போ நீங்களே தப்பு செய்கிறோன்றது தான் எங்கள் கேள்வி. இல்லைன்னு நீங்கள் டெக்னிக்கலாக ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்க, ஓவர் லுக் பண்ணுறீங்கன்னும் போது நான் என்னுடைய டவுட்டை கேட்குறேன். நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். போர்டு அப்ரூவல் இஸ் நாட் தி ஃபைனல். போர்டு அப்ரூவல் போர்ட் கேன் ஆல்சோ மேக் மிஸ்டேக்ஸ். அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதனால தான் நம்ம ஃபைனல் வரைக்கும் போகணும். இதில் கூட இப்போ இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் போனேன், என்னோட மணிகண்டன் ஒரு கம்ப்ளைண்ட் அவரும் போனார். 2 பேரும் போய் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டு இன்னொரு கம்ப்ளைண்ட் நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த பிஜிஆர்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க கடம்பூரில் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. இப்போ சொன்னீங்களே ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணால் ப்ரீ குவாலிஃபிகேஷனை மாற்றுறாங்கன்னு, அது அங்கே நடந்திருக்கு. அந்த கடம்பூரில் பிஜிஆர் தான் முதல்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அவரால் பணம் இல்லை, ஃபினான்ஷியல் கிரன்ச்சுன்றதுனால 2016 ஆரம்பித்தது இன்னி வரைக்கும் முடிக்கல. இன்னி வரைக்கும் 10 வருஷம் ஆகுது. இதனால் யூபி மக்கள் ₹7.52 இப்போது ஒரு யூனிட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. முதல்ல ₹4, இன்றைக்கி ₹7.52 ஒரு யூனிட்டுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த டிலேடு எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ஒர்க் தான். தி பிஜிஆர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பணம் இல்லைன்றதுனால அந்த பிஜிஆர் ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணாராம், அதனால் அவங்கள கைட்டி விட முடியாதான். அதனால் என்எல்சி என்ன பண்ணுறான், அவனை போர்டில் கூடயே வச்சுக்கிட்டு அவரே பிஜிஆரே சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. அதுக்கு ப்ரொவிஷனே கிடையாது. நீ கொடுத்தா அவனால் செய்ய முடியலன்னு விட்டான். ஒன்று என்எல்சி பண்ணணும், இல்லை என்எல்சி இன்னொருத்தர் சப்கான்ட்ராக்ட் கொடுக்கலாம். பிஜிஆர் சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. சப்கான்ட்ராக்ட் ஒரு விஷ்ணு சரண் ஒரு ஏஜென்சி, அவன் வெறும் ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் தான். அவனுக்கும் பவருக்கும் என்ன இருக்குது சம்மந்தம்? அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணுன்றதுனால 1000 கோடி தான் மினிமம் ப்ராஜெக்ட். ஒருத்தருக்கு குவாலிஃபிகேஷன் 1000 கோடி பண்ணியிருந்தால் தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும். ஆனால் அவருக்கு இல்லை, அதனால் பிரேக் பண்ணுறாங்க. 250 கோடி பண்ணால் கூட அவருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி இவங்களே லிமிட்டட் டெண்டர் கொடுக்குறாங்க. லிமிட்டட் டெண்டர்னால் 4 பேருக்கு மட்டும் தான் கூப்பிடுவான் அவன். அதில் இந்த விஷ்ணு சரணும் இருக்கான். அவன் எல்வனா வேணுன்ட்டு கோட் பண்ண சொல்லி மிச்சம் 3 இவங்களே கொடுப்பாங்க. கொடுத்து அவன் இன்றைக்கி பெரிய கான்ட்ராக்டர் ஆகிடுறான்.
டிலேவும் ஆகுது. ஏற்கனவே பிரைம் மினிஸ்டரே அது தப்புன்னு சொல்லியிருக்காரு. பிரைம் மினிஸ்டரே அவங்க ஒரு இடத்துல பண்ணதை இந்த ஆர்என்ஆர் காலனியில் தாலிபரால் நீ கட்டினது ஸ்டாண்டர்டாக இருக்குது, குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அதை மீறி அவங்கள விட பெரிய ஆளுங்களாக இவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு கேஸ், இது நான் கொடுத்த கேஸ். பிஜிஆரில் அதில் பெரிய இன்வால்மெண்ட்டு. இத்தனைக்கும் பிஜிஆரோடைய எம்ப்ளாயீஸுக்கு இன்னி கரண்ட் டேட் வரைக்கும் என்எல்சி தான் 2 கோடி ரூபாய் மாதம் சேலரி கொடுக்குது. அந்த எம்ப்ளாயிக்கு இவங்க ஏன் சேலரி கொடுக்குறாங்க? அது இல்லாமல் போன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், அதுவும் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், ஏப்ரல் மே ஜூன் 2025 750 கோடி அன்செக்யூர்ட் லோன் கொடுக்குறான் என்எல்சி டு பிஜிஆர். இப்போ நம்ம போய் கேட்டால் கடன் கொடுப்பாங்களா? ஆனால் பிஜிஆருக்கு அன்செக்யூர்ட் லோன், அவனே பணம் இல்லைன்றதுனால ப்ராஜெக்டை செய்ய முடியல. எந்த நம்பிக்கையில் நீங்கள் அவனோட பேங்க் கேரண்டியை எப்பயோ என்கேஷ் பண்ணிட்டீங்க, அவனும் டிலே பண்ணிகிட்டு இருக்கான், சப்கான்ட்ராக்ட் தான் அவனும் கொடுக்குறான், அவன் மூலமாக போகுது. எந்த நம்பிக்கையில் அவன் பணம் கொடுப்பான்னு சொல்லிட்டு 750 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க? அன்செக்யூர்ட் லோன். நாளைக்கு முடியாதுன்னா முடியாது தான். அவன் இத்தனைக்கும் ஆர்பிட்ரேஷன் வேறு போயிருக்கான். எங்கே என்எல்சி மேலேயே பணம் கொடுத்த என்எல்சி மேலேயே ஆர்பிட்ரேஷன் போய் எனக்கு பேங்க் கேரண்டியை ரிட்டர்ன் பண்ணுன்றான். ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன் நடக்குது. இதை நம்ம போய் மேலே சொல்கிறோம், அமைச்சர்கிட்ட சொல்கிறோம், செக்ரட்டரி கிட்ட சொல்கிறோம், முதல்ல சிஎம்டி கிட்டே சொல்கிறேன். இதை பற்றி யாரும் கவலைப்படலை. அதனால தான் பார்த்தேன், சரி சட்டத்தை நாடுறோம்னு சொல்லி சட்டத்தை நாடுறோம். இன்ஃபேக்ட் சிபிஐனும் கேட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் சிபிஐ வந்து வராங்க. பட் இது நமக்கு இவ்வளோ ஆதாரப்பூர்வமாக கொடுக்குறோம், இது வரைக்கும் யாரும் வரல. இப்போ தான் பேஸ்ட் ஆன் த கோர்ட் டைரக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன். ஐ வாஸ் டோல்ட் ஃபேர் அண்ட் ஃப்ரீ இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஹேப்பனிங். அண்ட் பார்ப்போம், லெட்ஸ் சி தட். நம்மளும் ஃபுல்லாக இருக்கிறோம், கூட வந்து பார்க்குறோம். நம்மளுடைய டவுட்டெல்லாம், சார் வி ஆர் நாட் பிஹைண்ட் எனிபடி. இஃப் தீஸ் ஆர் மை செட் ஆஃப் கொஷின்ஸ். போர்டு அப்ரூவல்னா போர்டு அப்ரூவல் இஸ் நாட் ஃபைனல். அந்த போர்டு அப்ரூவல் கரெக்ட் பண்ணிச்சா இல்லையான்றது நம்ம பார்க்குறோம். எப்படி ஜிஎஃப்ஆரை மீறி போகிறீங்க, எப்படி ஒரு கமிட்டி போகிறீங்க, ரேட் ரிவிஷன் பாசிபிலிட்டி இல்லைன்றீங்க, எப்படி அதை மீறி போகிறீங்க? இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம், அதே தலைவராக இன்டெகிரேட்டட் ஹவுசிங்னு ஒன்று இருக்குது. இன்டெகிரேட்டட் ஹவுசிங் வந்து அங்கே வேலை செய்ய போகிற என்எல்சி மாதிரி அங்கே வேலை செய்ய போகிற டவுன்ஷிப்பை டெவலப் பண்ணணும். அங்கே வேலை செய்ய போகிற எம்ப்ளாயீஸுக்கு கட்டி கொடுக்குற வீடு. முதல்ல 600 வீடு கட்டுறதுக்கு இதே நெய்வேலியில் இருக்க சிடிஓ, சென்ட்ரல் டெக்னிக்கல் ஆஃபீஸ்ன்ற ஒரு யூனிட் தான் எப்போயுமே அவங்க தான் டெவலப் பண்ணுவாங்க. டவுன்ஷிப் டெவலப் பண்ணது, நெய்வேலி டெவலப் பண்ணதும் அவங்க தான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70 இயர்ஸ் ஓல்டு அவங்க. அந்த சிடிஓ டிவிஷன் வந்து 600 ஹவுசஸ் கட்டுறதுக்கு 192 crores தான் எஸ்டிமேட் போட்டான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த எஸ்டிமேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், 540க்கு இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? இந்த எஸ்டிமேட் டிசைன் பண்ணுறது, எஸ்டிமேட் பண்ணுறது, கான்ட்ராக்ட் ஒருத்தனை பிடிக்கிறது, இதுக்கெல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பிஎஸ்யூ இருக்குது. நிறைய கம்பெனி, ஹட்கோ இருக்குது, அப்புறம் பில்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாலாம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹைட்ஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கும் டெண்டர் தான் பண்ணணும். அவனுடைய வேலையே டிசைன் பண்ணுவான், டிபிஆர் ரெடி பண்ணுவான், ஃப்ளோட் பண்ணுவான் டெண்டரை, கான்ட்ராக்டர் ஐடென்டிஃபை பண்ணுவான், அவனுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுப்பான், எக்ஸிக்யூட் பண்ணுவான், பேமெண்ட் கொடுத்துருவான். அதுக்கு அவன் 2% 3% ஆஃப் தி டோட்டல் ப்ராஜெக்ட் எடுத்துக்குவான். ஸோ இனிஷியலாக 192 crores 600 வீடு கட்டுறதுக்கு இருந்ததை இந்த ஹைட்ஸ்னு ஒரு கம்பெனி, அதுவும் ஒரு பிஎஸ்யூ தான். பட் அதுக்கு எப்படி கொடுக்குறாங்க இவங்க ஆர்டரை, இந்த வேலையை பண்ணுறதுக்கு? எது? ஐடென்டிஃபை த கான்ட்ராக்டர் அண்ட் கிவிங் த டெண்டர் அண்ட் டிசைனிங். இதுக்கு வந்து ஹைட்ஸை வந்து நாமினேஷன் பேசிஸில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. வேர் இஸ் தி டெண்டர்? நாமினேஷன் எப்போ பண்ணுவான்? வார் கிரைசிஸ், வெள்ளம் நாளைக்கு வருது ஊருக்கு, ஷட்டர் உடைய போகுது, முதல்ல ஷட்டர் க்ளோஸ் பண்ணு, அப்புறம் டெண்டர் விட்டுக்கலாம். இது நாமினேஷன். வேறு யாரே இல்லை, ராக்கெட் சயின்ஸு நீ தான் பண்ணணும்னா வருவான், மோனோபொலி உள்ள இடத்துக்கு. ஆமாம். இதில் என்ன இருக்குது? ஆர்டினரி வீடு கட்டுறது, இதில் ஒரு பார்க்கு கட்டுறது, வீடு கட்டுறது, ஒரு ப்ளே கிரவுண்டு கட்டுறது, ரோடு போடுறதுக்கு என்ன பெரிய டெண்டர் இருக்குது, என்ன எக்ஸ்பர்டீஸ் இருக்குது? ஆனால் இவன் நாமினேஷன் பேசிஸில் ஒருத்தனை பண்ணுறான். அந்த ஹைட்ஸ் என்ன சொல்கிறான், ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட் இன் டிசைன் அப்படின்னு அவன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் போர்டில். அந்த காப்பியும் கொடுத்துட்டோம். அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? டிசைன் யாரை வச்சு பண்ணீங்க? ஐஐடி வச்சு பண்ணணும், இல்லை சிடிஓவில் பண்ணணும், யாரை வச்சு பண்ணீங்க? 192 crores எவ்வளோ தெரியுமா ஆச்சு? இப்போது ஃபைனல் ரேட்டு 450 crores. ஆனால் 600 வீடு கட்ட வேண்டிய இடத்துல இப்போ எவ்வளோ தெரியுமா? 300 வீடு. அண்ட் க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம் அப்போ இருந்தது பழைய எஸ்டிமேட்டில். இப்போ இட் ஹஸ் பின் ரெடியூஸ் டு ஓப்பன் ஆட். இந்த மாதிரி ஒரு 5 ஃபீச்சர்ஸை குறைச்சிட்டாங்க. ஆனால் எஸ்டிமேட் வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே ஃபஸ்ட்டு நாமினேஷன் கொடுத்ததே தப்பு. எனக்கு டிசைன் தெரியாதுன்னு சொல்கிறான்.
அப்போ என்ன அதுக்கு காம்பிடென்ட் அத்தாரிட்டி கிட்ட கொடுத்து நீங்கள் வாங்குனீங்க? இப்போ ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு ரேட்டு? சிடிஓ தானே எக்ஸ்பர்ட்டு, அவனை கூப்பிட்டீங்களா? R&R காலனியில் சிடிஓ தான் முதல்ல அப்ஜெக்ட் பண்ணுறான், கொடுக்காதீங்க ரேட் ரிவிஷன். அப்ஜெக்ட் பண்ணதும் சிடிஓ, அவங்கள எந்த இடத்துலையுமே கொண்டு வரல. ஸோ இதெல்லாம் எவிடன்ஸோடு நம்ம இன்டெகிரேட்டட் ஹவுசிங் கொடுக்குறோம். பட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அகெயின் அண்ட் ஆந்திரா கம்பெனி. இதில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆந்திராவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு அதில். தெரியலையே, ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் ஒரு சைடாக போகுது, என்ன ரீசன்றது நமக்கு தெரியல. இது கட்டுறது கூட யாரும் பெரிய இது வேணும், அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க ஒரிசாவில் கட்ட மாட்டானா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. இது ஒரு 2வது கேஸு. 3வது ஃப்ளை ஆஷ். ஒரு லிக்னைட் எரிக்கிறோம், கோல் எரிக்கிறோன்னா அது பை ப்ராடக்ட் ஃப்ளை ஆஷ் வரும். அது பல மீட்டரில் சேரும். அதை டம்ப் யார்ட்லேருந்து வெளில எடுத்துகிட்டு போவாங்க. வெளில எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அது ₹1 ஒரு மெட்ரிக் டன்னுக்கு கொடுக்குறாங்க. ₹1 இதை கொடுத்துட்டு அவனுக்கு வந்து 6 மாதத்தில் எடுக்க சொல்கிறாங்க. அவங்களால முடியல. ஒரு குரூப் வருது, ஒரு 8 பேர் ஒரு சிண்டிகேட் போட்டு வராங்க, ₹1 எடுக்கிறாங்க. அவனால் வெளில கொண்டு போக முடியல. இஓடி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. கேட்டால் ரோடு நம்ம போட்டு தரல, அதனால் அவன் லாரி உள்ளே வந்து போக முடியல, அதனால் ஒரு டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அதே ரேட்டுக்கு. அதை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ்ன்றதை செகண்ட் இஓடியும் கொடுக்குறாங்க, இஓடி 2. அதுக்கு 8 மந்த்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்ததே தப்பு, செகண்டும் கொடுக்குறீங்க, ரீசனும் இல்லை. இது ஏன் இஓடி கொடுக்குறான்னா இன்னொரு பிளேயர் உள்ளே வந்து அதிக ரேட்டில் கொடுத்துடக்கூடாது. அப்போ அதிக ரேட்டில் வந்து அந்த கம்பெனிக்கு லாபம் அது வரக்கூடாது, தனியாருக்கு லாபம் போகணும். அதுதானே என்னமாக இருக்க முடியும், வேறு என்ன ரீசனாக இருக்க முடியும்? வை யூ ஆர் கிவிங் இஓடி அகைன் அண்ட் அகைன் டு சிங்கிள் பார்ட்டி? வை கான்ட் யூ கோ ஃபார் அ ஃப்ரெஷ் டெண்டர் ஸோ தட் யூ கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அதர்ஸ் ஆல்சோ? இது நான் சொன்னால் கூட ஒரு கார்பரேஷன் சொல்கிறேன், ஒரு எதிர்கட்சி எம்பி சொல்கிறேன், காங்கிரஸ் எம்பி சொல்கிறேன்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற நெய்வேலிக்குள்ளே இருக்கிற சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அவருடைய ரிப்போர்ட்டில் எழுதுகிறாரு, நீங்கள் இஓடி கொடுத்தது தப்பு, இஓடி கொடுத்த விதங்கள் ப்ராப்பர் சேனலில் போல் அது ஒரு 2வது தப்பு. இன்னொன்று நான் அப்சர்வ் பண்ணதில் அப்பார்ட் ஃப்ரம் ஆஷ் நீங்கள் வந்து ரெட் சாயில் கிட்டத்தட்ட 76,000 மெட்ரிக் டன் எடுத்திருக்கீங்க. ரெட் சாயில்னா செம்மண், தட் இஸ் நாட் தேர் ப்ராப்பர்ட்டி. ஃப்ளை ஆஷ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ என்எல்சி, பட் ரெட் சாண்ட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். எடுத்தது தப்பு அப்படின்னு அவரு சொல்கிறாரு. இதில் என்ன பியூட்டினா, இவ்வளோ அப்சர்வ் பண்ண சிபிஓ கடைசியில் என்ன சொல்கிறாரு, அவர் செல்லமாக தட்டி கொடுக்குறாரு. சரி இவ்வளோ தப்பு பண்ணிட்டான், அதனால் அவனை வந்து மன்னிச்சு விட்ருவோம், ஆனால் வார்னிங் கொடுத்த விட்டுருங்க. ஹூ இஸ் ஹி டு கிவ் வார்னிங்? தப்பு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீ, அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு ஜட்ஜு கொடுக்கணும். யூ ஆர் ரெக்கமெண்டிங் ஃபார் வார்னிங், அதுவும் தப்பு. அதெல்லாம் நான் சொல்ல, அவங்களுடைய நோட்ஸ், சிபிஓட நோட்ஸ் இருக்குது, அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டோம். திஸ் இஸ் த 3rd கேஸ், ஃப்ளை ஆஷ் கேஸ். ஸோ தட் இஸ் ஆல். இப்போ இவங்கள இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் விசாரிக்கிறதா சொல்கிறாங்க. யாராவது கீழே இருக்கிற அதிகாரிகளை வந்து காமிச்சு கொடுத்துட்டு போகலாம். பட் அதுக்கு எங்கள் நோக்கம் அது கிடையாது. இது ஒரு கேஸாக இது மட்டும் இல்லை, இன்னும் பெரிய பெரிய கேஸ் இந்த R&R காலனி, இன்டெகிரேட்டட் ஹவுசிங்கு, வாய்ஸ் ஆஃப் வேர்ல்டுன்னு ஒரு கம்பெனி, ஒரு கேஸு, எக்ஸிம் பேங்க் கேஸ், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து யார் முக்கியமான ஆட்களோ, போர்டில் யார் ஹெட் ஆஃப் த போர்டோ அவங்க வரைக்கும் ஆன்சரபிள், அக்கௌண்டபிலிட்டி எல்லாருக்கும் இருக்குது. இதில் அரசியல் தலையீடு இருக்கா? ஏன்னா ஒரு மத்திய அரசு ஒரு அரசு நிறுவனத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது வந்து டெண்டரில் எடுத்த ரேட்டை தாண்டி அதுக்கப்புறம் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு இந்த இதில் வந்து அனுபவம் இல்லைன்னு ஒரு நிறுவனம் சொன்னதுக்கு பிறகு நிறுவனத்துக்கு வந்து அதிகமான விலைக்கு, நாமினேஷன் பேஸில் அதிகமான விலைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. 600 வீடு இருந்தது 300 வீடாக மாற்றப்பட்டிருக்கு. எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஃபீச்சர்ஸ் குறைச்சி விலை வந்து ஏற்றப்பட்டிருக்கு. டிஜிஆர் கம்பெனிக்காக ஒரு விஷ்ணு சரண்ட ஒரு கம்பெனிக்கு ப்ரீ குவாலிஃபிகேஷனை குறைக்கிறாங்க, குறைச்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டெண்டருடைய இதே நாம்ஸே வந்து மாற்றுறாங்க அப்படின்னா இது அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும்தான் தப்பு நடந்துச்சா இல்லை அரசியல் தலையீடுதல் இருக்கா? அது வந்து இனிமேல் தான் போக போக அவங்களுடைய விசாரணையில் தான் தெரியும் எங்கே போய் முடியும் நிற்கிது. நீங்கள் இதில் இவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் கூட வரலையா? அரசியல் தலையீடு இருக்குன்ற டவுட்டே வரலையா? சார் நிறைய பேசுகிறாங்க லோக்கலில், அதெல்லாம் நான் சொல்லிட முடியுமா? அதுக்குன்னு காம்பிடென்ட் அத்தாரிட்டி இருக்குது, அதுக்கு தான் நம்ம சிபிஐக்கு போயிருக்கோம், ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கோம். இல்லை சார், நம்ம குற்றச்சாட்டு சொல்லலாம்ல, இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நம்ம இப்போ நீங்களே வந்து நான் எல்லா இதுவுமே படிச்சிருக்கேன் அப்படின்றீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிட்டீங்க போது உங்களுக்கு ஒரு இது தெரியும். எப்போ எப்படின்னா, இப்போ நம்ம வந்து நேரடியாக நான் சிபிஐக்கு போகல, நான் முதல்ல அதிகாரிகளை தான் பார்க்குறேன். அவங்ககிட்டேருந்து பதில் வரும், அட்லீஸ்ட் இனிமேலாக திருந்துவாங்கன்னு பார்க்குறேன், வரல. அதுக்கப்புறம் உரிய அமைச்சர்கிட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற அமைச்சர்கிட்டையும் போகிறேன். அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரி கிட்டே போகிறேன். எல்லா இடத்துலையும் முதல்ல எல்லாம் கேட்டுக்கிறாங்களே தவிர அதுக்கப்புறம் எதுவுமே பேசுகிறதில்ல. இது பல பேப்பரில் பல நாளிதழ்களில் வந்தது, பார்க்குறாங்க, எதுவும் ரியாக்ஷன் கிடையாது.
அப்போ என்ன நினைக்க தோணும்? ஏன் இப்படி நடக்குது? அவங்களுக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்னு? அவங்க கூப்பிட்டு கேட்கக்கூடாது. திருத்தவாது அவங்க முயற்சி பண்ணா, இல்லை கொடுத்த டெண்டரை கேன்சல் பண்ணுங்கள், அவார்டை கேன்சல் பண்ணாங்க, பரவாயில்ல, அவங்க தப்பு பண்ணாங்க, இப்போ திருத்த முயற்சிக்கிறாங்கன்னு விட்டுடலாம். அவங்க பாட்டு அவங்க பண்ணுறதை பண்ணிகிட்டே போகிறோன்னா அது என்ன போக்கு? இங்கே வந்து 25 லட்ச ரூபா ஒரு ஏக்கர் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறான். ஆனால் வந்து ஒரிசாலையும் ராஜஸ்தான்லேயும் 78 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் கொடுத்து வாங்குறாங்க. அப்போ தமிழ்நாடு மக்கள் என்ன, அதுவும் நெல் விளைஞ்சினே இருக்கிற ஸ்டேஜில் எடுக்கிறான். அப்போ இங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுனா என்ன பண்ணலாமா? அப்போ என்ன இங்கே தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, யார் அதை பின்புலமாக இருக்கிறாங்க அப்படின்றது நாம் தான் தீர்மானிக்கணும். ஸோ இந்த இது வந்து நாங்கள் விசாரணைக்கு எடுத்துகிட்டு போகும்போது நிறைய வந்து தடங்கள் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. விசாரணைக்கு வந்து நீங்கள் முதல்ல எங்கெங்கே எடுத்துகிட்டு போனீங்க, அது என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்து சார்? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அதிகாரிகளே, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சிஎம்டிலேருந்து எல்லாருக்குமே கேட்குறோம். இல்லை இதெல்லாம் கரெக்டாக தான் போகுது, போர்டு அப்ரூவல்னு. என்ன போர்டு இல்லைன்னா அப்ரூவல்? போர்டு அப்ரூவல் வந்து இவங்க தானே போர்டு, எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டால் போர்டு. அப்போ நம்ம அந்த போர்டு தான் தப்புன்னு சொல்கிறோம். அப்போ மேலே போகிறோம். மேலே அவங்களும் கேட்குறாங்க, செக்ரட்டரி லெவலில் கேட்குறாங்க, அமைச்சர் லெவலில் கேட்குறாங்க. ஆனால் ஒன்றும் ரியாக்ஷன் வரல. அதுக்கப்புறம் தான் சரி சிபிஐக்கு போகலான்னு போகிறோம். சிபிஐலேயும் நம்ம ஒரு 3 மாதம் எந்த வேலையும் நடக்கலை, கூப்பிட்டு கூட விசாரிக்கலை. அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் டைரக்ஷன் வாங்கி இப்போ நடக்குது, இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. நம்ம தப்பு ரைட்டுன்றதை நீங்கள் விசாரணையான அடிப்படையில் கேளுங்க. எங்களுடைய கேள்வி ரொம்ப தெளிவானது தான், ரொம்ப பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம கேட்குறோம். ஜிஎஃப்ஆரில் அலௌடு இருக்கா? இது வந்து கான்ட்ராக்சுவல் கண்டிஷன்ஸில் இருக்கா? அதை மீறும்போது ஏன் மீறுறீங்க? அப்போ என்ன, எதனால் நீங்கள் மீறினீங்க? அப்போ நம்ம பிஎஸ்யூக்கு நஷ்டம் ஏற்படுற அளவுக்கு ஏன் பண்ணீங்க? எதனால் நாமினேஷன் பேசிஸில் கொடுக்குறீங்க? எதனால் ரேட் ரிவிஷன் போகிறீங்க? எதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேர்ம்னு ரேட்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் மாற்றுறீங்க? அது மாற்றுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? அதுக்கு போர்டு அப்ரூவல் இருக்கா? கமிட்டி போடுறீங்க, கமிட்டி மேலே கமிட்டி யாராவது போடுவாங்களா? அதுக்கு மேலே 3வது கமிட்டி போட்டு கிளியர் பண்ணுறீங்க. அப்படி என்ன அவசியம்? ஏன் இன்னொரு டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுதான் என் கேள்வி. இதுக்கு மேலே முக்கியமாக இந்த ஃப்ளை ஆஷ் விஜிலன்ஸே சொல்கிறான், தப்பு நடந்துச்சு, இது பண்ணது தப்பு தான், ப்ராப்பர் சேனல் அவங்க கையெழுத்து வாங்கலை, அது இல்லாமல் ரெட் சாயில் எடுத்திருக்கான்னு அவங்களோட அப்சர்வேஷன் இருந்துமே ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? அதை விட முக்கியம், வாய்ஸ் ஆஃப் வேர்ல்டுன்னு ஒரு கேஸு, கல்கட்டாவில் ஒரு என்ஜிஓ, அவங்க வந்து விமெனுக்கெலாம் ஏதோ படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க, அது மாதிரி பிளைண்ட் சில்ட்ரனுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. அதில் வந்து அந்த ஒரு என்ஜிஓவுக்கு 5 கோடி கொடுக்கறதுக்கு இவங்க அப்ரூவல் வாங்குறாங்க போர்டில், சிஎஸ்ஆர் ஃபண்டில். ஆனால் கல்கட்டாவில் இருக்கிற கம்பெனிக்கு என்ஜிஓவுக்கு இவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணுறான்னு கூட பார்க்கணுமா இல்லையா? பார்க்கல, இங்கே உட்காந்து அப்ரூவல் வாங்குறாங்க. கொடுக்குற நேரத்தில் அங்கேருந்து ஒரு மெயில் வருது, என்ஜிஓலேருந்தே ஒரு மெயில் ட்ரெஷரர் அனுப்புகிறாரு, நீங்கள் தயவுசெய்து பணம் கொடுக்குறதா கேள்விப்பட்டோம், கொடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற கிக் பேக் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு ஒரு மெயில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற கிக் பேக்கை எங்களால் கொடுக்க முடியாது. இதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டைரக்டர் தான் அவர் கொண்டு வர்றாரு இந்த ப்ரொப்போசலையே, அவரும் இன்வால்வ்டு. இதெல்லாம் சிவிஓ அப்சர்வ் பண்ணுறான், அப்சர்வ் பண்ணி சொல்கிறான், நீ வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணாமல் எப்படி போர்டு அப்ரூவல் பண்ணுற அப்படின்னு அதோடு நிற்கிறத தவிர அதுக்கு மேலே ஃபர்தராக எந்த ஆக்ஷனும் இல்லை. அப்போ இந்த போர்டு அப்ரூவல் யார் இன்வால்வ்டு? போர்டு அப்படி சிஓ தூக்கி டக்குன்னு ஒரு 5 கோடி கொடுத்துட முடியுமா? சிஎம்டியோட தலைமையில் தான் நடக்குது. அப்போ அவரை கேட்கணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் அவருக்கு தெரியாமல் என்ன நடக்கும்? அப்போ 5 கோடி இதுலேருந்து வர லாபமாக இருந்தால் கூட அது மக்களுடைய பணம் தானே, அதுக்கு யார் அக்கௌண்டபிள்? கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ₹1 கூட லாஸ் இல்லையே சார். லாஸ் இல்லைன்றது வேறனா, உள் நோக்கம் என்ன, கான்ஸ்பிரசி என்ன, இன்டென்ஷன் என்ன, அதுதானே நம்ம பார்க்கணும். அது லாஸ்ட்டு தான் வெரி பிக் கேஸ், எக்ஸிம் பேங்க் கேஸ்னு ஒன்று இருக்குது. நெய்வேலியில் கிடைக்கிற கழிவுகளை வைத்து கிராஃபைட் தயாரிப்பதாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறான். அப்போ செந்தில்குமார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் என்விரான்மெண்டல் டிவிஷனை ஹெட் பண்ணார். அவருடைய தலைமையில் என்ன நடக்குதுன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வெளில போகுது, எல்லாமே ஃபேக்கு, என்எல்சி பேரில் தான் நடக்கும், ஆனால் என்எல்சி பண்ணல, அந்த ஆஃபீஸை யூஸ் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க. இதுக்கு எல்லாரும் உடந்த டாப் லெவலில் அத்தனை பேருக்கும் தெரியும் இது. அப்போது ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணுறாங்க, ஃபாரின் பேங்கை, $200 மில்லியன் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது, நாங்கள் என்எல்சி நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னோடனே, என்எல்சி பண்ணுறான்னா யார் வரமாட்டான், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் உங்களுடைய இந்தியன் பேங்க் யாராவது நேஷனலைஸ் பேங்க்லேருந்து ஒரு பேங்க் கேரண்டி கொடுங்கன்றான். எல்லாமே மெயில் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே மெயிலில் தான் போகுது. சைபீரியாலேருந்து ஏதோ ஒரு சைனாலேருந்துலாம் போகல, என்எல்சியோட கார்பரேட் ஆஃபீஸ் நெய்வேலி டவுன்ஷிப்லேருந்து போகுது. போன உடனே அவன் வந்து எக்ஸிம் பேங்க் என்ன சொல்கிறான், நான் தரேன், நீ கேட்குற பேங்க் கேரண்டி நான் தரேன், எக்ஸிம் பேங்க் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ஆத்தென்டிசிட்டி மட்டும் நீ ஒத்துக்கோ, கரெக்டுன்னு சொல்லுன்னு.
பை தென் என்ன ஆகுதுன்னா இவர் ரிட்டையர் ஆகிறார் செந்தில்குமார். அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வரார், ஒரு நார்த் இந்தியன் யாரோ. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மெயிலை பார்த்து டென்ஷன் ஆகுது, இந்த மாதிரி ப்ராஜெக்டே நம்மக்கிட்ட இல்லையே, நம்ம வெறும் கரண்ட்டு தானே தயாரிக்கிறோம், இதெல்லாம் எப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நெய்வேலி ஸ்டேஷன், டவுன்ஷிப் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது. இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது. இதில் வந்து கம்பெனி செக்ரட்டரி உதயசங்கர்ன்றவர் வந்து செந்தில்குமாரை ஆத்தரைஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபேக் லெட்டர் ரெடி ஆகுது. அந்த ஃபேக் லெட்டரை வச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். அந்த சிஎஸ்ஆர் காப்பியும் நான் சிபிஐயில் கொடுத்துருக்கேன். இதில் என்ன நான் கான்ஸ்பிரசி, நீ 1700 கோடிக்கு பிளான் பண்ணிட்ட, ஒரு ஃபேக் பேங்க் ஐடியா அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுற சென்னையில், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பேர்லேயே. நல்ல காலம் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, இவர் ஃபர்தராக ஆத்தென்டிசிட்டி கொடுக்கல, பணம் வரல. பட் இதுக்கு உண்டான கான்ஸ்பிரசி என்ன? ஃபெமா வரைக்கும் உள்ளே வரலாம்ல. நீ ஃபாரின் பேங்க்லேருந்து பணம் வாங்குறது வரைக்கும் தயாராகிட்டீங்க. டாப் பீப்புள் தான், கீழே யாரும் கிடையாது. இது மேலே இதுக்கு எல்லாமே சிஓ கிட்ட கைண்ட் ஆஃப் வந்து என்எல்சி பேரில் ஒரு ஷெல் கம்பெனி ரெடி பண்ண பார்த்துருக்காங்க. என்எல்சி பேர்லேயே என்எல்சி பேரில் ஷேடோ கம்பெனி, ஒரு ஓகே ஷேடோ கம்பெனி ரெடி பண்ணி பார்த்து எல்லாம் ப்ரொப்போசல் போய் எல்லாம் இதுக்கு எல்லாமே மெயிலுடைய எவிடன்ஸ் இருக்குது. சிஇஓ என்ன பண்ணியிருக்காரு, எல்லா மெயிலையும் வாங்கிட்டாரு, எல்லா ஹார்ட் காப்பியும் வாங்கியிருக்காரு. ஆனால் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா சிஇஓ கேட்டால், சார் எங்கள் வீட்டு டிரைவர்லேருந்து எனக்கு ஆஃபீஸ் பாய் எல்லாமே எம்டி தான் தராங்க, சிஎம்டி மீறி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது என்ன யார் எங்கே போய் கேட்குறது? நான் சின்ன சின்ன இதுதான் நான் பார்ப்பேன், பெரிய இதெல்லாம் நான் போக முடியாதுன்னாரு. ஸோ வாட் கேன் வி டூ? அது இல்லாமல் பிரியா ப்ளூன்னு ஒரு கேஸ், இந்த பிஜிஆர் கேஸ் சொன்னேன் இல்லையா, அது நான் போட்டது. பிஜிஆர் வந்து இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது ஆஃப்கோர்ஸ் விட்னஸ் சொல்லி கொடுத்தாச்சு. பிரியா ப்ளூஸ்னு ஒரு கம்பெனி அந்த பவர் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நெய்வேலியில் இருக்கிற பவர் ஸ்டேஷனை ஓல்ட் ஆகிடுச்சு, 50 வருஷத்துக்கு மேலே சர்வ் பண்ணிட்டு, அதனால் டிஸ்மேண்டில் பண்ணணும். அப்போ ஸ்க்ராப் கொடுக்குறாங்க. 2 பேர் வந்து கோட் பண்ணுறாங்க, பேங்க் கேரண்டி கட்ட முடியல, அதனால் அவங்க கட்டின 2 கோடி 3 கோடி ஃபுல்லாக இருந்தது, அது ஃபோர்ஃபீட் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அவங்க 3ஆவதாக ஒருத்தன் வரான், பிரியா ப்ளூஸ்னு, குஜராத் கம்பெனி. இத்தனை இவ்வளோ நேரத்தில் இந்த சீக்வன்ஸில் எடுக்கணும், தட் இஸ் முதல்ல சிமெண்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் கம்பி எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அவன் வந்து 600 கோடிக்கு எடுத்துட்டான். எடுத்துகிட்டு லேட்டும் ஆகுது, சீக்வன்ஸையும் ஃபாலோ பண்ணல. பெனால்ட்டியே ஆஸ் பர் த கிளாஸ் இன்றைக்கி 400 கோடி வந்துச்சு அவனுக்கு பெனால்ட்டியே. இந்த பணத்தை கட்டினா தான் அவனால் உள்ளே போக முடியும். அவன் கட்டவும் இல்லை, பணமும் கட்டலை, ஆனால் உள்ளே போய் இன்னும் உடச்சி எடுத்து விற்றுக்கிட்டு இருக்கான். இதை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அலோவ் பண்ணுது. அந்த முதல் பாவம் 2 பேர் கட்டினா பாருங்கள், லோக்கல் ஆளுங்க, அவன் பணத்தை ஃபோர்ஃபீட் ஆகிடுச்சு, அதை எடுத்துக்கினாங்க கம்பெனி. இவனுக்கு மட்டும் ஏன் இதுக்கு பயஸ்டாக இருக்காங்க, வை தே ஆர் பார்ஷியல், இதுவும் நம்ம கேட்டிருக்கோம். பட் இன்னி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க உடச்சி. இந்த விஷயங்கள் தொடர்பாக வந்து அப்போ புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விசாரணையோ இல்லை நடவடிக்கையை வந்து ஒரு கட்டத்தில் தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் முன்னெடுத்துருக்கிற இந்த சிபிஐ விசாரணை வந்து நேர்மையாக நடக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நம்புகிறோம், அதுக்குண்டான வேலைகள்லாம் நம்ம செய்கிறோம், முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் டைரக்ஷனில் தான் இப்போ நடக்குது. அவங்கள சாதாரணமாக எடுக்கலை, அவங்களே சுமட்டோ எடுத்துருக்கலாம். நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் கிவிங் ஆல் தி எவிடன்சஸ் தே ஆர் நாட் டேக்கன். பட் இப்போ எடுத்துருக்கிறாங்க. ஐ ஹோப் அ ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல் வில் டேக் பிளேஸ். கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த எஃப்ஐஆர் போட்டு உரிய நடவடிக்கை, இங்கே கீழே சும்மா இந்த சப்பார்டினேட்ஸு சிஜிஎம் லெவல்லலாம், இடி லெவலில் டைரக்டரு அண்ட் சிஎம்டி எல்லாரையும் விசாரிக்கணும். விசாரணை பண்ணி அது நியாயம் இருக்கும் பட்சத்தில், உண்மை இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் தண்டனை பண்ணணும். தி ஆல் ஆர் அக்கௌண்டபிள். இது கீழே இருக்கிறவங்க மட்டும் செய்யலை, ஒருத்தர் 2 பேரை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணி யூஸ் இல்லை. இதோடைய செயின் எங்கே போகுது, எங்கே முடியுது, அங்கே போய் நிற்கணும். அது வரைக்கும் நாங்களும் விடமாட்டோம். அதனால தான் நானும் இன்வால்வ் ஆனது காரணமே இது வந்து அப்படி இப்படி டைல்யூட் ஆகிடக்கூடாது, கடைசி வரைக்கும் போராடி பார்த்துட வேண்டியது தான், விடக்கூடாது. நமக்கு பக்கம் நியாயம் இருக்குது. மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இடத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதில் உட்காந்துட்டு ஒரு சிலர் வந்து கொள்ளையடிக்கிறத அனுமதிக்கக்கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஒரு ஊழல் விவகாரம், ஒரு ஊழல் புகார் வெளில வருது அப்படின்னா அதில் ஒரு நம்பர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும். இந்த மதிப்புக்கு வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதில் எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஊழல் மொத்தம் எவ்வளோ ஊழல் இதில் நடந்திருக்கு? சார், ஃபஸ்ட்டு மணிகண்டவருடைய கம்ப்ளைண்ட்லேயே அவரே வந்து ரொம்ப குறைச்சலாக வந்து ஒரு 500 to 560 crores ஏதோ கொடுத்துருக்காரு. இப்போ நான் வந்து பிஜிஆரில் வந்து 750 crores ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 750 crores 1500 crores அன்செக்யூர்ட் லோன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டிலே, அந்த டைம் டிலேவால் 16,000லேருந்து இன்றைக்கி 25,000 வரைக்கும் R4 ரிவிஷன் 4 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குது. 16,000 கோடியில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் இன்றைக்கி 25,000 கோடி வரைக்கும் ஆயிருக்கு.
ஸோ இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி, ஏற்கனவே ஒரு 1,500 கோடி, அண்டு இந்த பிரியா ப்ளூஸு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 crores வரைக்கும் அவங்க ரஃப்பாக நான் சொல்கிறேன் இவங்க சைஃபன் பண்ண பணம் இவங்க பெனிஃபிட் ஆச்சுன்றது அது எவ்வளோன்றது இருக்குது. ஆனால் டோட்டலாக லாஸ் டு த சிஸ்டம் மினிமம் எவ்வளோ இருக்கும்? 10,000 கோடி இருக்கும். பார்க்கலாம் சார், விசாரணை வந்து எந்த வகையில் பயணிக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய இணைவும் கருத்து மிக்க நன்றி. தேங்க்யூ. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.